ஒரு கதாநாயகனை பார்க்குற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அடாடாடா. அதுதான் அவருக்கு என்ன ஒரு அழகான கம்பீர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லையா? நெத்தியில் ஒரு விபூதி விட்டுட்டு அவர் வந்தார்னா அவ்வளோ லட்சணமாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் பல பேர் வந்து இந்த தமிழ்நாட்டில் அவரை காதலிச்சாங்க. அந்த காதலின் அனுபவங்களை கூட பார்த்தீங்கன்னா புத்தகமாக எழுதியிருப்பார். அதாவது கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்திருந்தார். திறந்த புத்தகமாக தங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கணும் கூட பல பேர் ஆசைப்படுறாங்க. அவங்க திறந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாரும் பார்க்க மாட்டாங்க. அதன் காரணமாகத்தான் அவங்களால தங்களுடைய வாழ்க்கையை அப்படி திறந்த புத்தகமாக வைத்துக்கொள்ள முடியல. அந்த தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை அவ்வளவு ரசமாக, அது எப்போ ஃபுல்லாக எப்போ படித்து பார்த்தீங்க, அவருடைய மகன்களே படித்தா கூட அப்பாவுக்கு மேலே கோபம் வராது. அது பெரிய விஷயம் இல்லையா? தன்னுடைய அப்பாவனுடைய காதலை படிக்கும்போது மகனுக்கு வந்து கோபம் தானே வரணும். ஆனால் மகன்களே ரசிக்கத்தக்கன்ற அளவில் வந்து அந்த காதல் வந்து இருக்கும். படிக்கும்போது நமக்கே காதலை தாண்டி அதில் ஒரு உணர்ச்சி, அதுதான் ரொம்ப முக்கியம், அது இருக்கும் அதில். அப்படிப்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர் தான் அவர். அவர் மொத்த வாழ்க்கையும் என்ன அப்படின்றத அப்படியே ஒரு பாட்டுக்குள்ளே சுருக்கிய பாட்டு தான் இந்த ஆலயமணி படத்துக்காக அவர் எழுதிய பாட்டு. போனால் போகட்டும் போடா. என்ன, அதாவது வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றத முழுமையாக அந்த பாடல் சொல்லிட்டார். அதை தாண்டி வாழ்க்கை இல்லை. அதாவது நம்ம வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 100 பக்க புத்தகத்தை படிக்க தேவையில்லை, ஒரு 200 பிரசங்கத்துக்கு போக தேவையில்லை, ஒரு பாட்டு கேட்டால் போதும், முடிஞ்சதால்.